Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிவிங் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டில் வந்து ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது ஓடிஎஸோட ஸ்பேஸ் வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசியில் வந்து ஒரு டோர் மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணலான்னு தான் பார்த்தோம். பட் என்னென்னா நேச்சுரலாக வெளிச்சன்றது வந்து அடைக்கும். ஏன்னா இந்த ஓடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட அவுட் பைப்லைன் நெக்ஸ்ட்டு ஏசியோட அவுட்டர் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வாட்டர்லாம் வந்து போகிறதுக்காக கனெக்ஷன் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஓடிஎஸ்ன்றது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஓடிஎஸ்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளம்பிங் லைன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போகும். பட் என்னென்னா இந்த ஓடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து இது டூப்ளெக்ஸ் ஃப்ளாட்னால் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அதோட பைப்லைன்ஸ் போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎஸ்ன்றது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து வெளிச்சம் வர்ற மாதிரி. பட் என்னென்னா இது வந்து நார்மலாக தான் டெக்கரேட் வந்து பண்ணியிருக்கோம். வால் கிளாடிங் டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பாட் லைட்ஸ் வந்து போட்டிருக்கோம். செல்ஃப் வந்து போட்டு அதில் ஒரு 3 ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து கிரானைட் வச்சுருக்கோம். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். வால் கிளாடிங் டைல்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டைல்ஸ். பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வால் கிளாடிங் வந்து ஸ்டோன்ஸ், அது டைல்ஸ் கிடையாது, ஸ்டோன்ஸ். அந்த ஸ்டோன்ன்றது வந்து வேறு, டைல்ஸ்ன்றது வந்து வேறு. இந்த டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5க்கு 1 எலிவேஷன் டைல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கோம். சிம்பிள் ஒர்க்கு தான், சிம்பிள் ஒர்க்கும் அதுக்கப்புறம் டிசைனும் வந்து சிம்பிளாக இருக்கும். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து எதுக்காக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே புரியும். நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் ஃப்ளாட்ன்றதுனால உங்களுக்கு இந்த சைடு வந்து ஓடிஎஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ப்ரொவிஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ப்ரொவிஷன். அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளெயின் வால் இருக்கும். அப்போது அந்த ஃபினிஷிங் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வெறும் வாலாக தான் தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். சிம்பிள் டிசைன் தான் இது. பேக்ரவுண்டில் வந்து வால் கிளாடிங் வந்து இது டைல்ஸ். வால் கிளாடிங் அண்ட் ஸ்டோன்ன்றது வந்து வேறு, இது வந்து டைல்ஸ்ன்றது வந்து வேறு. வால் கிளாடிங் டைல்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து 2x1 டைல்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டோன் ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் செல்ஃப் ஒரு 1.5 இன்ச்சு திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் இந்த டைல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நார்மலாகவே க்ளாஸி மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ரொம்ப ராவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ராக்கில் வந்து கை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கல்லில் எப்படி இருக்கும் அந்த ஃபினிஷிங் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸி இந்த மாதிரிலாம் வந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வால் கிளாடிங்னால தனியாக வந்து ஒரு டைல்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் வந்து போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.